அண்மைச் செய்தி. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வடமேற்கில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறும் எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. வங்கக்கடல்ல அடுத்தடுத்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதனால இன்றைய தினம், அதாவது நேற்று கொடுத்த அறிவிப்பின்படி 24 மணி நேரத்துல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில வங்கக்கடல்ல தற்பொழுது ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதனுடைய காரணம் என்று பார்த்தால், நமக்கு பூமத்திய ரேகை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதி அருகே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வந்தது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. வலு என்று சொல்லக்கூடிய நிலையில் அதிகபட்சமாக தற்போதைய சூழலில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய கூடும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. மேலும் இது கரையை நோக்கி நகர்ந்தக்கூடிய சூழலில் பெரும்பாலும் இது இலங்கையை ஒட்டி நகர்ந்தக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் நாளைய தினம் தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், நாளை மறுநாள் 3 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது என்று வானிலை ஆய்வும் கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இதனுடைய நகர்வை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடும். நமக்கு தற்பொழுது பனிக்காலத்தில் இருந்தாலும் கூட நமக்கு மார்ச் மாதம் என்பது கோடை காலத்துடைய தொடக்க நிலை. அதற்கு முன்பாகவே நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வும் கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.